ஆச்சரியமான மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை நாள் பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகமும் இயேசு கிறிஸ்து வழியாக ஆராதனையும் துதியும் எடுக்கும் நாள். ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் நாம் எல்லோரும் பலப்படும் நாள் இந்த ஆராதனை நாள். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை அண்டை வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே மேரி மேதலின் இன்னும் அநேக விசுவாசமுள்ள சில சகோதரிகளோடு அவள் சென்றாளாம். காரணம், கடந்த காலத்தில் தன்னை 7 பிசாசின் பிடியிலிருந்தும் மரண குழியிலிருந்தும் என் இரட்சகர் என்னை விடுவித்தார், சாவிலிருந்து என்னை தப்புவித்தார், எதிரிகளை வெட்கப்படுத்தினார், பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், அந்த இரட்சகரை இனி என்றைக்கு காண்பேன் என்ற வாஞ்சியோடு கூட அவள் அதிகாலையில் கல்லறையண்டை சென்றவள். இப்படிதான் நன்றியோடு கூட நம்ம உயிர்ப்பித்த ஆண்டவராக இயேசுவை நம் அதிகாலையில் நாம் தேட பழக வேண்டும். வாரத்தின் முதல் நாள் என்பது கிறிஸ்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் யூதர்களுக்கு சனிக்கிழமை தான் 7ஆம் நாள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த வாரத்தின் முதல் நாள் தான் அது முதல் உலகம் முழுவதும் பரிசுத்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அது வாரத்தின் 7ஆம் நாளாக மாறியது. அதுதான் ஆண்டவரை ஆராதிக்கும் நாள். இயேசு உயிர்த்தெழுந்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அது கிறிஸ்தவர்களுக்கு விடுமுறை நாள். கிறிஸ்துவ நிமித்தம் முழு உலகத்துக்கே ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை நாள். அல்லேலூயா. நல்லது. அங்கே ஆண்டவராக இயேசு அங்கே இல்லாதனால அவள் அந்த தோட்டத்தில் அந்த கல்லறைண்டி நின்று அழுது கொண்டிருக்கும்போது ஒரு தோட்டக்காரன் அவள் முன்பு வந்து நிற்கிறான். ஆம், உயிர்த்த ஆண்டவர் அவளுக்கு தன்னை தோட்டக்காரனாக காட்டுகிறார். தோட்டக்காரன் எப்படி இருப்பான்? தலையிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு, இடுப்பில் ஒரு துண்டை கட்டி கொண்டு தோட்டக்காரனை போல அவர் இருக்கிறார். அவரை தோட்டக்காரன் என்று அவள் நினைத்து விட்டார். ஆமாம் அன்பானவர்களே, உயிர்த்தாண்டவர் அவளுக்கு தன்னை தோட்டக்காரனாக காட்டினார். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு மாபெரும் சத்தியம். அது என்னவென்றால், தோட்டம் என்பது வேதத்தில் திராட்சை தோட்டம் சபையை குறிக்கும். அந்த யூத சபையை அவர் கல்லர் குகையாக மாற்றிவிட்டதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் முதல் அவருடைய உடலே சபையாக மாறியது. அதுதான் இன்றைய சபைகள். அதுதான் திராட்சை தோட்டம். ஆக அந்த திராட்சை தோட்டமான சபையை ஆளுகை செய்கிறவரும் பாதுகாக்கிறவரும் அதில் கனி கொடுக்கிறவரும் ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவரும் அந்த பழங்களை சாப்பிடும் தன் சபை மக்களுக்கு அபிஷேகத்தினால் நிரப்புகிறவரும் பூரண சுகம் கொடுக்கிறவரும் நம்மை விடுவிக்கிறவரும் நம்மை ரட்சிக்கிறவரும் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவருமாக திராட்சை தோட்டக்காரனாக உயிர்த்தாண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை காக்கிறவராக, சபையை நடத்துகிறவராக, சபையில் மகிமைப்படுகிறவராக இன்றைக்கும் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். எத்தனை மகிமையான ஒரு சத்தியம்! ஆமாம் அன்பானவர்களே, பழையவைகள் ஒழிந்தது. அந்த யூத மிருக பலி பாரம்பரியம் ஒழிக்கப்பட்டது. மத்தேயு 27:50-51 பாருங்கள். சிலுவையில் இயேசு உயிர் விட்ட போது எருசலேம் தேவாலயத்தின் திரை 2ஆக கிழிந்து விட்டது. அந்த பாரம்பரியம் ஒழிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவே அவருடைய உடலாம் பரிசுத்த சபையினுடைய அவர் பாதுகாக்கிறவர், அதை கண்காணிக்கிறவர். அவர்தான் திராட்சை தோட்டக்காரர், சபையை ஆளுகை செய்கிற மகாராஜா. அவர்தான் கனிகளினால் தன் ஜனத்தை நிரப்புகிற மகிமையின் ராஜா. எந்த எதிரியும் திராட்சை தோட்டத்தை ஒருபோதும் அழிக்காதபடி அவர் பாதுகாக்கிறவர். அதில் வரும் தன் ஜனத்தை போஷிக்கிறவர்.
பலப்படுத்துகிறவர், சுகமாக்குறவர், கண்காணிக்கிறவர், நம்மை உயிர்த்தெழ வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. இந்த ஆராதனை நாளில் இந்த சத்தியத்தை நாம் உணர்வோமா? ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள பிதாவே, இதோ எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய உடலாம் திருச்சபையின் தோட்டக்காரனாக காட்டினீரே. தோட்டத்தின் எஜமானனான தகப்பனே, எங்கள் ரட்சகரே, நீர்தான் தோட்டக்காரன், திராட்சை தோட்டக்காரன், சபையினுடைய அதிபதி, சபையை ஆளுகை செய்கிறவர், ஆத்துமாக்களை போஷிக்கிறவர், ஆவிக்குரிய கனிகளினால் உம்முடைய சபையை நிரப்புகிறவர். என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகள் இந்த ஆராதனை நாளில் உம்முடைய பிரசன்னத்தை உணர்வார்களாக. உண்மையே ஆண்டவரே சபைகளில் ஆராதனையில் காண்பார்களாக. உம்முடைய தொடுதலை உணர்வார்களாக. உம்முடைய மகிமையை காண்பார்களாக. சுகம் பெறுவார்களாக. பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை பெறுவார்களாக. உமது கரம் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத் பிதாவே, ஆமென்.